ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ். நாம் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக அவருக்கு ரொம்ப பிடிச்ச மோதக ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நிறைய பேர் நிறைய விதமாக செய்வாங்க. நான் இன்றைக்கி எங்கள் ஊரில் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி நான் செய்ய போகிறேன். வாங்க, நான் எப்படி செய்கிறேன்றதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நான் இந்த மோதகம் செய்கிறதுக்கு உடைச்ச பச்சை பயிர் ஒரு 3/4 கப் போல் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட மண்டை வெல்லம் இருந்துச்சுன்னா அதை துருவி நீங்கள் 1 கப் போல் எடுத்துக்கங்க. இல்லாட்டி இப்படி பவுடராகவே விற்கிறாங்க, நம்ம அந்த மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். அரை மூடி தேங்காயை நான் திருவி எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் 1 ஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இந்த பச்சை பயிரை வறுத்து எடுத்துக்குவோம். அதுக்கு நான் சட்டி வச்சு நம்ம எடுத்து வச்ச பயிர் எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா அதை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்குவோம். இது வறுக்கிறதுக்கு காரணம் நம்ம சாப்பிடும்போது அது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதோடைய வாசம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வறுத்து போட்டு செய்யும்போது. உங்கள்கிட்ட முழு பச்சை பயிர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் முழுசை கூட நீங்கள் போட்டு இப்படி வறுத்து போட்டு செய்யலாம். எனக்கு இது கிடைச்சனால நான் இதை வாங்கி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்து எடுத்துக்குவோம். அப்போ வறுக்கும் போது கொஞ்சம் வாசம் வரும். அந்த கொஞ்சம் வாசம் வரும்போதே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க, போதும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். எனக்கு அது வறுத்தது போதும். இந்த வறுத்த பயிரை நல்லா கழுவிட்டு ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குக்கரில் வச்சு தான் நான் அவிக்க போகிறேன். நீங்கள் இந்த சட்டியில் வச்சும் அப்படியே அவிக்கலாம். ஆனால் குக்கர் அன்றைக்கி டக்குன்னு கொஞ்சம் முடிஞ்சிடும், கொஞ்சம் ஸ்பீடாக முடிஞ்சிடும். அதனால் நான் இன்றைக்கி குக்கரில் வைக்கிறேன். ஒரு 2 விசில் தான் வைக்க போகிறேன். இப்போ நான் அந்த பருப்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நான் அவிக்கிறேன். அந்த பருப்புக்கு கொஞ்சம் மேலே இருக்குது. இதோட ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க. நீங்கள் எடுக்கிற பருப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. போட்டுட்டு ஒரு கலக்கிட்டு இப்போ நம்ம மூடி போட்டு விசில் வச்சுருவோம். நான் ஒரு 2 விசில் தான் வைக்கிறேன். இப்போ இந்த பருப்பு வேகிற கேப்பில் நம்ம எடுத்து வச்சு அந்த வெல்லத்தை நம்ம பாகு காய்ச்சிக்குவோம். இதுக்கு நான் ஒரு 1/2 டம்ளர் போல் தான் தண்ணி விடுறேன், நிறைய விடலை. இதை அப்படியே ஒரு கரண்டியால் கிளறி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது ஃபுல்லாக அப்படியே கரைஞ்சிடட்டும். கரைஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம அப்படியே வடிகட்டி விட சரியாக இருக்கும். பார்த்தீங்களா, எல்லாம் கரைஞ்சிடுச்சு, பாகு ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம குக்கரில் வச்ச அந்த பருப்பு வெந்துருச்சான்னு பார்ப்போம். விசில் அடங்கிடுச்சு. அடங்கினதுக்கப்புறமேட்டு நான் திறக்கிறேன். இந்த பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. குக்கரில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை, கரெக்டாக வந்துடுச்சு, பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம இந்த பச்சைப்பயிர் போட்டு அந்த மோதகம் செய்யும்போது உள்ளுக்குள்ளே அந்த ஜூஸியாக இருக்கும். மேலே கொஞ்சம் மாவோடு அப்படி இந்த ஜூஸ் அப்படி கடித்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நாங்கள் எப்பொழுதுமே இந்த மாதிரி தான் செய்வோம். ஆனால் நான் ஊருக்கு போனேன்னா இப்போவும் இது கடையில் போய் வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அது. இப்போ ஒரு கடாயை வச்சுக்குவோம். கடாயை வச்சு 2 ஸ்பூன் நெய் விடுறேன். நெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச தேங்காயை அதில் போட்டு நல்லா இருக்கா ஃப்ரை பண்ணி விடுறேன். ஃப்ரை மீன்ஸ் இதான் இல்லை, அதாவது கலர்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக ஒரு வாசத்துக்காக நம்ம இருக்கா கிளறி விடுவோம். அந்த ஹீட்டுக்கு ரொம்ப கிளறணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம வேக வச்ச அந்த பருப்பை அப்படியே தூக்கி அது மேலே அப்படியே போடுவோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். உள்ளுக்குள்ளே தண்ணி இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே விடுங்க. அது கொதித்து அப்படியே சுண்டும் போது அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்காக ரொம்ப தண்ணி இல்லை, நான் சொல்கிறது ஒரு 1/2 டம்ளருக்குள்ளே தண்ணி இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம காய்ச்சி வச்ச அந்த பாகை ஒரு வடிகட்டு வச்சு அப்படியே வடித்து விட்டுருங்க. உங்களுக்கு வேண்டிய அளவு விட்டுக்குங்க. நான் இப்போ கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சத்தை பேலன்ஸ் வைக்கிறேன், பத்தாட்டி நம்ம விட்டுக்குவோம். இதோட நம்ம எடுத்து வச்ச அந்த ஏலக்காய் பவுடரையும் அப்படியே நான் போட்டுறேன். போட்டுட்டு அதை நல்லா அப்படியே கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அதை கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், கொஞ்சம் சிம்மில் வச்சு நீங்கள் அதை கொஞ்சம் திக்காகிறதுக்கு விடுங்க. ரொம்ப காஞ்ச மாதிரி ஆக விடாமல் கொஞ்சம் ஈரப்பத்திலே இருந்து விட்டிங்கன்னா தான் ஆறுனதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சாப்பிடும்போது அந்த ஜூஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த மிச்சம் இருக்கிற அந்த பாகையை நான் விட்டுக்கிறேன்.
போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதுக்கு நான் உப்பு போடல, ஏன்னா நம்ம பயிருக்கு நம்ம உப்பு போட்டிருக்கிறோம். அடுத்தது வெல்லம், அதில் வந்து கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் நமக்கு போட தேவையில்லை. நம்ம மாவுக்கு எப்படியோ தனியாக போடுவோம் இதுக்கு, அதனால் இது எக்ஸ்ட்ராவாக நம்ம போட தேவையில்லை. நம்ம எடுத்து வச்ச இந்த சர்க்கரை அளவு வந்து இந்த பாகோடைய அளவு வந்து நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவு வந்தது போதும். ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறமேட்டு ஒரு இறுகிடும் அப்படியே ஃபுல்லாக. அப்படியே நம்ம ஆஃப் பண்ணி விட்டுருவோம். இப்போ அது ஆறுற கேப்பில் நம்ம கொஞ்சம் தண்ணி வச்சு, மாவுக்கு வேண்டிய அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம அதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். நான் மாவுக்கு நான் போட மாட்டேன், அதை வந்து நான் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு தான் நான் போடுவேன். டைரெக்டாக மாவில் போடுறது கிடையாது. அதோட 2 ஸ்பூன் நெய்யும் அப்படியே தண்ணியிலே போட்டுருங்க. நெய் விட்டு நீங்கள் மாவு செய்யும்போது உங்களுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணி வந்து இந்த அளவுக்கு கொதிக்கணும். இப்போ நான் வந்து அதில் 3/4 கப் போல் மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்படியே கிளறிக்குவோம். நான் ஒரு அகப்பை காம்பு நான் கிளற அந்த அகப்பையால் தான் நான் இது பண்ணுறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்களும் அதே மாதிரி கிளறிக்குங்க. ஏன்னா நம்ம டைரெக்டாக கையெல்லாம் வைக்க முடியாது இல்லையா, அதனால் இப்படி கிளறிக்குங்க. இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கூட பிடிக்கும். ரொம்ப டைட்டாகவும் நீங்கள் இப்போ மாவு வந்து குழச்சி வைக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சு வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் நம்ம கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் இப்படி பிசைஞ்சுக்குங்க. அந்த தண்ணி வந்து மாவில் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகுற மாதிரி பிரட்டிக்குங்க. ஒரு பக்கம் படாமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ட்ரையாக இருக்கும். அதனால் நல்லா ஃபுல்லாக எல்லா இடமும் படுற மாதிரி அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த அகப்பையிலேருந்து அந்த மாவு எடுத்துகிட்டு இப்போ கை வச்சு உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் பிசைஞ்சுக்குங்க. கொஞ்சம் சூடாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக செய்யுங்க. கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கையில் இந்த எண்ணெய் கொஞ்சம் எடுத்து வச்சு லைட்டாக கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இப்போ கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கையில் லைட்டாக பூசிட்டு அதை அப்படியே கொஞ்சம் பிசைஞ்சு விட்றேன். லைட்டாக தான் ஒரு விரலில் தான் டிப் பண்ணி எடுத்து போட்டு அப்படியே வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ கொஞ்சம் மூடியை போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே அந்த மாவை விட்டுருங்க. 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் திறந்ததுக்கப்புறமேட்டு அந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். கையில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் இது பண்ணிவிட்டு இப்படி பிசைஞ்சு பாருங்கள். பார்த்தீங்களா, மாவு உங்களுக்கு நான் பிசையும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அப்படி பிசைஞ்சுக்குங்க. நாங்கள் வந்து எங்கள் ஊரில் சிவப்பரிசி மாவில் செய்வோம். இங்கே வந்து எல்லாருக்கும் சிவப்பரிசி மாவு கிடைக்காது இல்லையா, அதனால தான் நான் வெள்ளை அரிசி மாவுலேயே செஞ்சேன். இல்லாட்டி நான் சிவப்பரிசி மாவில் தான் செஞ்சுருப்பேன். பார்த்திங்களா மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோதான். இப்போ நம்ம மோதகம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். இப்போ நமக்கு அதுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்குவேன். நான் இந்த ஸ்டஃபிங் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இதான் அந்த மோல்டு, மோதகம் அச்சு. எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்க, இந்த கையாலேயே செஞ்சுருவாங்க. சுற்றி கையாலேயே அப்படி செஞ்சுருவாங்க. இந்த அச்செல்லாம் கிடையாது. அப்படியே கையால் செஞ்சு அப்படியே மேலே அந்த கூறு மாதிரி எடுத்துருவாங்க. இங்கேயும் நிறைய பேர் அந்த மாதிரி செய்கிறாங்க. இப்போ நமக்கு எல்லாம் இது வந்தனால நம்ம இதை இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே உருண்டையாக ஃபுல்லாக அப்படியே பால் மாதிரியே ஆக்கிடுவாங்க. அங்கெல்லாம் கடையில் அந்த மாதிரி தான் விற்பாங்க, பாலாக தான் விற்பாங்க. இப்போ ஒரு உருண்டை எடுத்து அந்த அச்சில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு ஒரு சின்ன சைஸ் ஒரு பால் மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே வச்சு இப்படி ஒரு விரலால் மெதுவாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அமர்த்தி விடுங்க. ஆனால் அமர்த்திட்டு பாருங்கள், எங்கேயும் இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கேயும் உங்களுக்கு ஓட்டை இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அந்த ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சுருக்குவோம்.
இப்படி விரலால் கொஞ்சம் லைட்டாக உள்ளே தள்ளிட்டு பேலன்ஸ் இருக்க மாவை அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. பத்தாட்டி கொஞ்சமாக மாவு அதுலேருந்து எடுத்து அந்த மோல்டு ஷேப்புக்கு அந்த சைஸுக்கு நீங்கள் ஒரு ரவுண்ட் ஒன்று பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடி வச்சு இப்படி அமர்த்தி விட்டுருங்க. எக்ஸஸாக இருக்கிற மாவு, சைடில் இருக்கிற மாவு எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளுடைய மோதகம். இந்த அச்சு இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் இதுக்கு சைடில் ஒரு நட்டு மாதிரி ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒன்று வரும், அதெல்லாம் நான் போடல. ஏன்னா சும்மா அதை போட்டுட்ருக்க முடியாதுன்ட்டு அதை நான் எடுத்துட்டேன். சும்மா தான் க்ளோஸ் பண்ணி வச்சு செய்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. இதுதான் பிள்ளையாரை பார்க்க பிடிச்ச மோதகம். நான் திருப்பி அதே மாதிரி இதை அப்படியே கண்டினியூ பண்ணி ஃபுல்லாக செஞ்சுக்கிறேன். எங்கள் ஊரில் வந்து எங்கள் அம்மாக்கள்லாம் இந்த மாதிரிலாம் செஞ்சது கிடையாது. அப்படியே கையிலேயே இந்த கட்டை விரல்லையே அப்படியே கிடுக்கிட்டு சுற்றிடுவாங்க. சுற்றி அப்படியே கொஞ்சம் ஸ்டஃபிங்கை வச்சு அப்படியே மடித்து ஃபாஸ்ட்டாக செஞ்சுருவாங்க. அந்த ஸ்பீட் நமக்கு வராது, எனக்கு வராது. இப்போ திருப்பி கொஞ்சம் மேலே மாவு கொஞ்சம் வச்சு அதை கவர் பண்ணி அப்படியே ஷேப் கொடுத்து சைடில் எக்ஸஸாக இருக்கிற மாவு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணால் அடுத்த மோதகம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெண்டாவது மோதகம் ரெடி. அழகாக இருக்குது. அந்த ஷேப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இதே மாதிரி நடுவில் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க. சும்மா ஒரு விரலில் எடுத்து இப்படி தடவிக்குங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மோதகம் எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக மோதகம் எல்லாருக்குமே செய்ய தெரியும். ஆனால் உள்ளே வைக்கிற அந்த பூரணங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதுதான் ஓகே. மூணாவது ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு இட்லி சட்டி வச்சுக்குவோம். ஸ்டீம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இட்லி தட்டில், அதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு வாழை இலை வச்சு தான் நான் வந்து இதை வைக்க போகிறேன், மோதகத்தை வைக்க போகிறேன். வாழை இலை வச்சு அவிக்கும் போது நல்லா அதோடைய வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வாழை இலை வச்சு வரிசையாக மோதகத்தை அடுக்கி அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுக்க போகிறேன். வாழை இலையில் சாப்பிட்றதும் வாழை இலையில் நம்ம ஏதாவது டிஷ்ஷு செய்யும் போதும் அது ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும், மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாம் அடுக்கியாச்சு. அப்படியே மூடியை போட்டு நம்ம மூடி 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி பார்க்கும்போது. இப்போ என்கிட்ட இவ்வளோ பூர்ணம் வந்து இருக்குது, மிச்சமாக இருக்குது. இதை வச்சு கேரளா மோதகம் எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ நமக்கு மோதகம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணுவோம். செம்ம சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான். இதை அப்படியே கொஞ்சம் அப்படியே ஆற வச்சுருவோம். ஆறினதுக்கப்புறமேட்டு மெதுவாக எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சுக்குவோம். ஆறிடுச்சு. இப்போ அதை ஒன்று ஒன்றா எடுத்து நான் அப்படியே சர்வ் பண்ணிக்குவோம். அப்படியே எடுத்து வச்சுக்குவோம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் வேகமாக எடுத்தால் பிஞ்சிரும் போல் இருக்குது, அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான். இதை அப்படியே கையாலேயே பிச்சு உங்களுக்கு காட்டியிருக்கலாம். நான் கையால் பிக்கிறத விட இப்படி கட் பண்ணி காட்டும்போது அது அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் நான் இப்படி கட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு, ஜூஸியாகவும் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள்.
நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் இதோடைய டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். அப்புறமேட்டு எப்பொழுதுமே நீங்கள் இது மாதிரி செய்வீங்க. உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் என்னுடைய அடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னை லைக் பண்ணி என்னை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ்.